மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 11 எபிசோடுக்கான ரிவ்யூவை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம புவனேஸ்வரி நேராக பசுபதிகிட்ட சொல்கிறாங்க, இதுதான் சரியான நேரம், இந்த நேரத்துக்கு நம்ம கால் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த தனா வந்துட்டு கோவிலில் இருப்பாள், சொன்ன உடனே அவள் வந்துடுவா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அத்தை நான் வந்துட்டு நேராக அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நேராக தனாவுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு புவனேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து நேராக கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறாரு. மரகதமணி புவனேஸ்வரி கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமா, ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த தனா இன்னுமே வந்துட்டு கார்த்தியை முழுசாக காதலிச்சுக்கிட்டு இருக்கானே எனக்கு தெரியும். ஏதோ அந்த ஜானகி சொன்னதுனால தான் அந்த பஞ்சாயத்துக்கு முன்னாடி கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன்னு ஒத்துக்கிட்டா. ஆனால் அவளுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இதை பயன்படுத்தியே ஈஸியாக அந்த குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கலாம். அந்த தனவை கூப்பிட்டா உடனே வந்துடுவா. ஏன்னா இன்னுமே அவள் கார்த்தியை காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மரகதமணியும் சரிங்க மேடம், நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு புவனேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சீனசி பண்ணி நம்ம ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகி வந்துட்டு சொல்கிறாங்க, கண்டிப்பாக அவர் வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல, மாயா சொல்கிறாங்க, பெரியப்பா வந்தால் அவரோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நினச்சேன், ஆனால் அவர் வராமல் போகிறது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, இதில் யாருக்கு தான் விருப்பம் இருக்குது, ஒருத்தருக்குமே விருப்பம் இல்லை, ஆனால் தேவையில்லாமல் தான் அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, தனா கொஞ்சம் பொறுமையாயிரு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க. அப்போ பார்வதியும் பத்மாவும் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பத்மா சொல்கிறாங்க, அவங்க கையில் தாலி இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக தாலி இல்லாதது தெரிஞ்சிச்சுன்னா ஜானகி ரொம்ப அவமானப்படுவா. அதுவும் முக்கியமாக இங்கே தாலி இருக்கான்னு பார்க்கக்கூடாது, அந்த கூட்டத்துக்கு முன்னாடி போயிட்டு தான் தாலி இருக்கான்னு பார்க்கணும். அப்போ தாலி இல்லைன்னு பார்த்ததோட தாலி பிரித்து கோக்குற சடங்கை அப்பயே நிப்பாட்டணும், இதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு பத்மா சொல்ல, பார்வதி சொல்கிறாங்க, அக்கா சொத்தை பிரிக்க விடாமல் பண்ணாங்கல்ல, அதுக்கு சரியான தண்டனைக்கா அப்படின்னு சொல்ல, பத்மா சொல்கிறாங்க, ஆமாண்டி அதோட நான் மறந்து போச்சு, கண்டிப்பாக இந்த சொத்தை பிரிக்காமல் தடுத்ததுக்கு மாயாவுக்கு இது ஒரு நல்ல தண்டனை அப்படின்ட்டு பத்மா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட தாலிக்காக எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா பூசாரி கிட்ட சொல்லி எல்லா சம்பிரதாயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் புவனேஸ்வரி நேராக கோயிலில் உள்ள ஒரு லேடிக்கு கால் பண்ணுறாங்க. அந்த லேடி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இப்போ அந்த ஜானகியோட தாலிப்பிரிச்சு கோக்குற சடங்கில் தான் இருக்கு அப்படின்னு. அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்க, ஆமாம்மா தாலிப்பிரிச்சு கோக்குற சடங்கில் தான் இருக்கேன் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, நான் சொல்கிறது நீ செஞ்சேன்னா உனக்கு இப்போவே உன் கைக்கு 1,00,000 ரூபா பணம் கிடைக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த லேடி பணம்னு சொன்னதோட, அப்படியா எப்படிமா அப்படின்னு கேட்க, புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு அங்கே தனான்னு ஒருத்தி இருப்பா தெரியும்ல அப்படின்னு. அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, ஆமாக்கா தனாவுக்கு தான் தலைப்பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்க போகுது அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு அவளை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு அவகிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு. அப்போ அந்த லேடி கேட்குறாங்க, ஏன்க்கா அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, 1,00,000 பணம் வேணுமா, இல்லை இந்த கேள்விக்கான பதில் வேணுமா அப்படின்னு. அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, அக்கா ஒரு நிமிஷம் இருங்க, நான் போயிட்டு யாருக்கும் தெரியாமல் தனாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி நேராக கூட்டத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக தனாவை கூப்பிட்றாங்க. தனா வந்துட்டு அந்த லேடியை பார்த்துட்டு, யார் நீங்கள், என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அந்த லேடி சொல்கிறாங்க, இங்கே பாருமா இங்கே வாய ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனாவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. தனா நேராக போனதோட அந்த லேடி சொல்கிறாங்க, இங்கே பாருமா தனா உங்ககிட்ட புவனேஸ்வரி அம்மா பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு. தனா சொல்கிறாங்க, என்ன புவனேஸ்வரியா, அவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, நான் எப்படி பேச முடியும் அப்படின்னு. அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்க, இங்கே பாருமா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட கட்டாயம் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இது கேட்டதோட தனா சொல்கிறாங்க, என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் பேச மாட்டேன், இவங்க கூட பேசக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அந்த லேடி சொல்கிறாங்க, இங்கே பாருமா ஏதோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் போல் ரொம்ப அழுதுகிட்டே பேசினாங்க அப்படின்னு. இது கேட்டதோட தனா அதிர்ச்சியாகி, சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்குறாங்க. ஃபோனை வாங்கிட்டு பேசுகிறாங்க, ஹலோ சொல்லுங்க அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி அழுகிறாங்க, ஐயோ தனா எங்கம்மா இருக்க, இங்கே நீ கிடைக்கலன்னு கார்த்தி தற்கொலை முயற்சி பண்ணிட்டான், மருந்தை குடிச்சிட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட தனா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ தனா கேட்குறாங்க, ஐயோ என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ டக்குன்னு புவனேஸ்வரி ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஃபோனை கட் பண்ணதோட தனா ஷாக் ஆகி, என்ன இது ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அந்த லேடி சொல்கிறாங்க, இங்கே பாருமா என்ன சொன்னாங்க அப்படின்னு. தனா சொல்கிறாங்க,
ஒன்றும் சொல்லலை, நீங்கள் அந்த நம்பருக்கு மறுபடியும் அடிங்க அப்படின்னு சொல்ல, அந்த லேடி அந்த நம்பருக்கு மறுபடியும் அடிக்க ஃபோனு ரீச் ஆகுதே தவிர்த்து ஃபோனை எடுக்கலை. அப்போ தானே கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு. அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, என்னன்னு தெரியுமில்லம்மா, ஃபோனை எடுக்கலை, ஏம்மா என்னாச்சு அப்படின்னு. அப்போ தானே சொல்கிறாங்க, இல்லை அவங்க வீட்டில் கார்த்திக் சார் இருக்காருல்ல, அவர் மருந்து குடிச்சிட்டாராம் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த லேடி அதிர்ச்சியாகி, என்னம்மா இப்படி சொல்கிற, அந்த பையனுக்கு உனக்கு தானம்மா கல்யாணம் நடக்கணும்னு இருந்துச்சு, ஒருவேளை நீ கிடைக்கலைன்னா அவன் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துட்டானோ அப்படின்னு. இது கேட்டதோட தனா ஷாக் ஆகுறாங்க. அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, அந்த பையனோட உயிர் போணுச்சுன்னா உன்னதான் சொல்லுவாங்க, சீக்கிரம் போயிட்டு காப்பாத்துமா, அப்புறம் உன் குடும்பத்துக்கு தான் ரொம்ப அவமானம் அப்படின்னு. இது கேட்டதோட தனாவும் சரி நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, அந்த லேடி சொல்றாங்க, நீ போமா, வீட்டில் உள்ளவங்க கிட்ட நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன், நீ வீடு வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட தனாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கெஸ்ட் ஹவுஸ்க்கு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம புவனேஸ்வரி பசுபதி கிட்ட நம்ம நினைச்ச மாதிரி அந்த தனா கோவில்லேருந்து வெளியில வந்துட்டா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுமோ பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு மரகதலிங்கம் கேட்குறாரு. இங்கே பாருமா புவனேஸ்வரி, அந்த மாயாவை பற்றி உனக்கு தெரியும்ல, மாயா இதில் குறுக்க புகுந்தானா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அவள் என்ன பண்ணாலும் இந்த வாட்டி நான் பண்ணுற பிளான்லேருந்து அந்த குடும்பம் தப்பிக்க முடியாது. அந்த ரகுராம் வந்துட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறத நான் பார்த்து சந்தோஷப்பட போகிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மரகதலிங்கம் சொல்கிறாரு, எனக்கும் ரொம்ப நாளாக ஆசை, எத்தனை நாள் தான் அந்த குடும்பத்துக்கு முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நின்னேன், இந்த வாட்டி அந்த குடும்பம் அசிங்கப்பட்டு நிற்கிறத பார்த்துட்டு நான் சந்தோஷப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக புவனேஸ்வரிக்கு கால் பண்ணி, அத்தை என்னாச்சு, நீங்கள் தனா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்களா அப்படின்னு கேட்க, புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி, இப்போ தான் நான் தனாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இப்போ அவள் நேராக அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, ஓ அப்படியா, அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்துட்டு மருந்து குடித்த மாதிரி அவகிட்ட நடிக்கணுமா அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி, நீ கொஞ்ச நேரம் நடித்தா மட்டும் போதும், நான் எப்படியாவது பொதுமக்களை கூட்டிக்கிட்டு நான் அங்கே வந்துடுறேன், அதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அத்தை அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா புவனேஸ்வரி நேராக மரகதங்க லிங்கத்துக்கிட்ட, இங்கே பாருங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த தாலி பிரித்து கோக்குற சடங்குக்கு போவோம், அப்பதான் அங்கே என்ன நடக்குதோ அதை பார்த்து நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு. இது கேட்டதோட மரகத லிங்கமும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா தனாவை காமிக்கிறாங்க. தனா வேக வேகமாக நடந்து வராங்க நேரா கார்த்தி இருக்கிற இடத்துக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி வந்துட்டு மாயா கிட்ட, மாயா தனா எங்க அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, தனா இங்கே தான் இருந்தா அப்படின்னு சொல்ல, அப்ப ஜானகி சொல்றாங்க, நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், தனா எங்க இருக்கானே தெரியல, பாரு அப்படின்னு சொல்ல, அப்ப தனாவை தேடுறாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, கடைசி நேரத்துல தனா எங்க போனா அப்படின்னு சொல்ல, அப்ப கதிர் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஜானகி கிட்ட, அத்தை என்னாச்சு அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்றாங்க, கதிர் தனா எங்க இருக்கா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க வரப்ப நான் பார்த்தனே, இந்த கோயிலேருந்து எங்க போனா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அதான்ப்பா எனக்கும் தெரியல, ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, கதிர் சொல்றாரு, அவகிட்ட தான் ஃபோன் இல்லையாத்த அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகி சொல்றாங்க, ஆமால, அவளை இப்ப எங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அந்த புவனேஸ்வரி ஏதாவது பண்ணியிருப்பாளோ அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அத்தை அன்னைக்கு பெரியம்மா அவளை அன்னைக்கு மிரட்டினதுனால கண்டிப்பா நம்ம குடும்பத்தை எதுவும் பண்ண மாட்டா பெரியம்மா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இல்லதானா, எனக்கு என்னமோ அந்த புவனேஸ்வரி மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு. அதே நேரத்துல பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த இடத்துக்கு புவனேஸ்வரி அப்புறம் மரகதலிங்கம் பசுபதி எல்லாரும் வராங்க. அவங்கள பார்த்ததோட ஜானகி சொல்றாங்க, இவ எதுக்கு இங்க வரா அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா புவனேஸ்வரிக்கு எதிர்க்க போய் நிக்கிறாங்க. அப்ப புவனேஸ்வரி வந்துட்டு நேரா ஜானகி கிட்ட, என்ன ஜானகி, கோவில்ல ஒரு நல்ல காரியம் வச்சிருக்க, நான் வரக்கூடாதா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, எல்லாரும் வரலாம் ஆனா நீ வரக்கூடாது அப்படின்னு. புவனேஸ்வரி கேக்குறாங்க, ஏன் ஜானகி நான் வரக்கூடாதுன்னு சொல்றேன், நான் வந்தா ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, நீ பிரச்சனை பண்றதுக்காக மட்டும் தானே வருவ அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, ஏதோ கார்த்திக்கும் தனவுக்கும் கல்யாணம் ஆகாம போயிருச்சு, அதுக்காக நம்ம குடும்பத்துக்குள்ள உள்ள உறவு வந்துட்டு கட்டாயிரும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏதோ எங்க தலையெழுத்து, உங்க குடும்பத்துக்குள்ளேயே எங்க குடும்பத்துக்கும் எந்தவித கனெக்ஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு, அதுக்காக நம்ம என்ன பண்றது, நடந்தது நடக்கட்டும். நான் வந்துட்டு இப்போதைக்கு தனாவையும் கதிரையும் ஆசீர்வாதம் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். தனா எங்க, அதாவது தனாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணா ஒரு சில நகைகள் அவளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இப்ப கார்த்தி வந்துட்டு கல்யாணம் பண்ணலன்னாலும்
தனா வந்துட்டு எனக்கு மருமக மாதிரி தானே, அவளுக்கு நகை போட வேண்டியது என் பொறுப்பு. உடுத்த நகையை அவகிட்டேருந்து திருப்பி வாங்கக்கூடாதுல்ல, அதனாலதான் என்னால முடிஞ்ச 2 நெக்லஸை கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகி சொல்றாங்க, தனா கிட்ட நீ பேச முடியாது அப்படின்னு. புவனேஸ்வரி கேட்குறாங்க, இரு நான் தனா கிட்ட கொடுக்கணும்ல அப்படின்னு. அப்ப அங்க உள்ளவங்க, ஏமா ஜானகி, ஏதோ பெரிய மனசு பண்ணி புவனேஸ்வரி அம்மா அவங்க மரியாதையே இருக்கிறதுக்காக தனாவுக்கு 2 நெக்லஸ் கொடுக்கலான்னு ஆசைப்படுறாங்க, நீ வேணான்னு சொல்ற அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இவ கையிலேருந்து எனக்கு எந்தவித நெக்லஸும் வேணாம் அப்படின்னு. அப்ப அங்க உள்ளவங்க, என்னம்மா இது, ரகுராமையாவுக்கு அடுத்து நீ தான் இன்னமும் பெரிய ஆளு மாதிரி பேசுற, இங்க பாரு, அந்த பொண்ணு ஏதோ ஆசைப்பட்டு தனாவுக்கு இந்த கிஃப்ட் 2 கிஃப்ட்டை கொடுக்கணும்னு ஆசைப்படுது, அதை போயிட்டு நீ வேணான்னு சொல்றது எவ்வளோ பெரிய மிஸ்டேக்குமா அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா நல்லா கேளுங்க, என்னதான் இருந்தாலும் தனாவை என் மருமகள் ஆக்கி கொள்ள முடியாம இருந்தாலும் அவ எனக்கு மருமக தானே அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, நீ தனாவை கூப்பிடு அப்படின்னு. அப்ப அங்க உள்ளவங்க, ஏப்பா தனாவை கூப்பிடுமா, இந்த பொண்ணு எவ்வளவு நேரம் தான் நின்று கெஞ்சிக்கிட்டு இருக்கோம், பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல. அப்ப ஜானகி சொல்றாங்க, தனா நீ கூப்பிட்டா வரமாட்டா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்ன தனா நீ கூப்பிட்டா வரமாட்டாளா, ஃபர்ஸ்ட் தனா இங்க இருக்காளா இல்லையா, தனாவுக்கு இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்குல சம்மதம் இருக்கா இல்லையா, இல்ல அவளை வந்துட்டு நீங்க வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தீங்களா, நான் போய் பாக்குறேன் தனாவை அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி நேரா தனாவை கூப்பிடுற மாதிரி போறாங்க. அப்ப ஜானகி நேரா மாயா கிட்ட, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, இந்த புவனேஸ்வரி தனா இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்கா, கண்டிப்பா தனா இங்க இல்லாததுக்கு அந்த புவனேஸ்வரி ஏதோ ஒரு காரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா ஒருவேளை அந்த கார்த்தி ஏதாவது பிளான் பண்ணி தனாவை கூப்பிட்டுருப்பானோ அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, என்னன்னு தெரியலையே மாயா, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. மாயா சொல்றாங்க, நான் கதிரை அனுப்பி கண்டுபிடிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட நேரா மாயா போறாங்க. போயிட்டு கதிர் கேட்குறாரு, என்னாச்சு மாயா, தனாவை கண்டுபிடிச்சியா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இல்ல தனா எங்க இருக்கானே தெரியல அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இப்ப தாலி பிரிச்சு கோக்குற நேரத்துல அவ எங்க போனா அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, அதான் கதிர் எனக்கும் தெரியல, அவ எங்க போனானே தெரியல, ஏன் தான் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வராளோ, அவ இன்னசென்ட் அப்படிங்கிறத நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. இந்த புவனேஸ்வரி வேற தனாவுக்கு ஏதோ நெக்லஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறா, அவ இப்படி வந்து நிக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு, அவ இப்படி வந்து நிக்கிறான்னா கண்டிப்பா தனாவை காணும் அப்படின்னு தெரிஞ்சுதான் வந்து நிக்கிறா, அப்ப அவளுக்கு தெரிஞ்சுதான் தனா எங்கேயோ போயிருக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சொல்றாரு, எப்படி கண்டுபிடிக்கிறது தனா எங்க இருக்கா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, புவனேஸ்வரி வீட்டுக்கு போய் பார்க்கணும், அங்க போய் பார்த்தா தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு கதிரை நேரா புவனேஸ்வரி வீட்டுக்கு போய் பார்க்க சொல்ல, கதிரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம புவனேஸ்வரி நேரா தனா எங்கம்மா இருக்கா அப்படின்னு தேட. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. வந்துட்டு, யாரம்மா தேடுறீங்க அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரி கேட்குறாங்க, நான் தனாவை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், தனா எங்கம்மா அப்படின்னு கேட்க அவங்க சொல்றாங்க, தனாவா, தனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கமா போனாலே அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி ஷாக் ஆகி, என்ன தாலி பிரிச்சு கோக்குற நேரத்துல அவ எங்க போனா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல யாரோ கார்த்தி அப்படிங்கிற ஒரு ஃபோன் பண்ணாரு, அவர்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே இப்படியே போனா அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி கேட்குறாங்க, என்ன கார்த்தியை பார்க்கறதுக்கு தனா போனாளா அப்படின்னு. அப்போ அங்கே உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆகி, என்னம்மா புவனேஸ்வரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, புவனேஸ்வரி சொல்றாங்க, இந்த தனா வந்துட்டு கார்த்தியை பார்க்கறதுக்காக போனான்னு சொல்றாங்க, என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி இருங்க நான் கார்த்திக்கு கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ணேன், கார்த்தி வந்துட்டு ஃபோன் எடுக்கல. இன்னொரு பக்கம் தனா நேரா கார்த்தி வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி சொல்றாங்க, இந்த தனா எங்க போனா, கண்டிப்பா கார்த்தி வீட்டுக்கெல்லாம் போயிருக்க மாட்டா, அதான் தனாவுக்கும் கதிருக்கும் கல்யாணம் நடந்துருச்சுல்ல, அப்புறம் எப்படி வந்துட்டு தனா வந்துட்டு கார்த்தியை பார்க்க போவா, அதெல்லாம் இருக்காது அப்படின்னு. அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, என்னம்மா இது, இது மாதிரி ஏற்கனவே தனாவும் கார்த்தியும் காதலிக்கிறாங்க அப்படின்னு ஊருக்குள்ள ஒரு விஷயம் பரவி கிடக்கு, இதுல திடீர்னு கதிரை வந்துட்டு தனா கல்யாணம் பண்ணா எப்படி வந்துட்டு கதிர் கூட சேர்ந்து அவள் வாழ முடியும், அவ கார்த்தியை தேடி போயிட்டா, அவளுக்கு கார்த்தி தான் முக்கியம், இந்த ஜானகி வந்துட்டு தேவையில்லாம அவங்க பொண்ணை கட்டாயப்படுத்தி சொல்லியிருக்காங்க, அதுவும் ஒரு வதந்தியா பரவிட்டு இருக்கு, இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி நேரா ஜானகியை பார்த்துட்டு, என்ன ஜானகி, நீ தான் வற்புறுத்தி தனாவை வந்துட்டு கதிர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு பொய் சொல்ல சொன்னியா அப்படின்னு. அப்ப ஜானகி அமைதியா இருக்க. அப்ப பத்மா சொல்றாங்க, ஆமா சொல்றது உண்மைதான், இந்த அண்ணி தான் வந்துட்டு சீனுவையும் பொய் சொல்ல சொல்லியிருக்காங்க, மாயா கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு பஞ்சாயத்துல பொய் சொல்ல சொல்லியிருக்காங்க, தனாவையும் அப்படி சொன்னதுனாலதான் அப்படி நடந்திருக்கு, தனா வந்துட்டு தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்கவே இல்லை, ஆனா இந்த ஜானகி அண்ணி தான் ஏதேதோ சொல்லி தனாவை ஒத்துக்க வச்சுட்டாங்க.
இருந்தாலும் தனாவுக்கு வந்துட்டு கார்த்தியை மறக்க முடியல போல. அதனால தான் கார்த்தியை எப்படியாவது அடையணும் அப்படின்ட்டு நேராக கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டா. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மாயா தான். இவளால தான் இவ்வளோ பிரச்சனையும் நடக்குது அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க தனா. ஆனால் புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இங்கேயே இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? எல்லாருமே சேர்ந்து நேராக அந்த கெஸ்ட் ஹவுஸை போய் பார்த்தா தெரிய போகுது அப்படின்னு சொல்ல, அதே நேரத்தில் நம்ம ஜானகி சொல்கிறாங்க, கண்டிப்பாக என் பொண்ணு அங்கே போயிருக்க மாட்டா அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஜானகி எது உண்மை அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய போகுது. ஏற்கனவே அரசல் புரசலா அந்த கார்த்தியும் தனாவும் காதலிக்கிறாங்க அப்படின்னு ஏதோ ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. அதோட கோவிலுக்கு வேற போனப்ப கூட தனா வந்துட்டு நடு சாமத்துல கார்த்தியை சந்திச்சிருக்கிறா அப்படின்னு வேற ஒரு புரளி பரவிட்டு இருக்கு. அதோட இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இது இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அப்போ புவனேஸ்வரியோட அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற செக்யூரிட்டி கால் பண்ணி தானா இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம புவனேஸ்வரி அதிர்ச்சியாகி தானா கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கலாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிக்கிட்டு நேராக கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறாங்க. அப்ப ஜானகி நேராக மாயா கிட்ட, என்னடி இது புவனேஸ்வரி இப்படி சொல்றா, அவ இப்படி ஸ்ட்ராங்கா சொல்றானா, ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் இங்க வந்திருக்கா அப்படின்னு நம்ம மாயா கேட்க, இதை கேட்டுட்டு ஜானகி சொல்கிறாங்க, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாயா சொல்கிறாங்க, நான் நேராக கதிருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கதிருக்கு கால் பண்ணுறாங்க. கதிர் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு மாயா, நீ சொன்ன மாதிரி புவனேஸ்வரி வீட்டுக்கு போய் பார்த்தேன், ஆனால் அங்கே வந்துட்டு புவனேஸ்வரி சொன்ன மாதிரி தனா வரல அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, அந்த புவனேஸ்வரிக்கு ஏதோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கான், அங்கே தான் வந்துட்டு தனா இருக்கா அப்படின்ட்டு இப்போ கால் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் அந்த கதிரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கதிர் நேராக கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்துட்டு நேராக ஜானகி கிட்ட, அத்தை கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு பெரியம்மா அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்கிறாங்க, தனா கண்டிப்பாக அங்கே போயிருக்க மாட்டா அப்படின்னு. புவனேஸ்வரி அத்தனை பேரையும் கூட்டிக்கிட்டு நேராக அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் தனா வந்துட்டு நேராக கார்த்திக்கிட்ட, என்ன கார்த்திக் சார் இது மருந்து குடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உன்னை இங்கே வர வைக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல தானா, இங்கே பாரு, நீ எப்படி வந்துட்டு என்னை மறந்துட்டு அந்த கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட, என்னை பற்றி நீ நினச்சி கூட பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், இதை பற்றி தான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு, எனக்கும் கதிருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, இனிமேல் இதில் எந்த வித மாற்றமும் இல்லை, என்னால் கண்டிப்பாக கதிர் கூட சேர்ந்து வாழ முடியாது, ஆனால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு பேசுகிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தனா இங்கே பாரு, இன்றைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம், நீ வந்துட்டு யாரை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு. அப்போ தானே சொல்கிறாங்க, சார் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, இங்கே பாருங்கள், எங்கள் அப்பா என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு, அப்படி இருக்கையில் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, நம்ம 2 பேரும் லவ் பண்ணோம்ல, அதனால் கண்டிப்பாக நீ என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.